ஏதோ ஒண்ணு காமிக்காங்க. அது வேற ஒண்ணு இல்ல, அந்த பூதத்தோட முடிதான். அது ஐசுக்குள்ள மாட்டி கிடக்கு 500 வருஷமா. அவ மாட்டி இருக்கிற அந்த பனிமலை மனுஷங்க யாரும் போக முடியாத உயரத்துல இருக்கு. ஆனா அங்க சுத்தி தெரிஞ்ச ஒரு பறவை பூதம் ஐஸ்ல மாட்டி இருக்கிற இந்த நரி பூதத்தோட மூஞ்ச பார்த்து அதோட அழகுல மயங்கி அந்த ஐஸ் கட்டியை கொத்தி உடைச்சு அவளை வெளியே விட்டுருதா. 500 வருஷம் கழிச்சு பூமியில மறுபடியும் கால் தடம் பதிக்கவும் விடுதலை கிடைச்சதுல தலைகால புரியாம உசேன் போல்ட் லெவலுக்கு ஓட ஆரம்பிக்கா. அவ ஓட ஓட மறுபடியும் அவளை ஒரே வைக்கிறதுக்காக பனி பின்னாடியே துரத்துது. ஆனா அந்த பறவை பூதம் இவளுக்கு வழிகாட்ட அதுல இருந்து இவ எப்படியோ எஸ் ஆயிடுறா. ஒரு மலைப்பாதையில ஏகப்பட்ட அடிமைகள் சேர்ந்து ஒரு இளவரசரோட வண்டியை இழுத்துட்டு போறாங்க. அந்த வண்டிக்குள்ள இளவரசன் மட்டும் இல்ல, இந்த தப்பிச்சு ஓடி போனாலே போதும் அவ கையில அந்த பறவை பூதத்தை கொஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கா. இவன் என்னமோ சூப்பர் ஃபிகரை சுலபமா தட்டிட்டு வந்த மிதப்புல நான் யாருன்னு தெரியும்ல, என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு தானே அப்படிங்கும், உன் இதயம் வேணும் அப்படின்னு சொல்றா. அப்ப பின்னாடி இருந்து ஒரு கையை முதுக பிச்சுட்டு உள்ள போய் இதயத்தை பிச்சு எடுத்துருது. நம்ம பறவை பூதம் தான் அவன் இதயத்தை பிச்சு கொண்டுட்டான். சுட சுட ஆவி பறக்க இதயத்தை எடுத்து நம்ம நரி பூதத்திட்ட கொடுத்தாலும் அதை வாங்க மாட்டேங்கா. ஏன்னா இவங்க எத்தனையோ ஆளுகள் இந்த மாதிரி ஏமாத்தி அவங்க இதயத்தை புடிங்கிருக்காங்க. ஆனா எவன் ஒருத்தன் தானாவே மனமு வந்து அவன் இதயத்தை கொடுக்கானோ அப்பதான் இந்த பூதம் மனுஷியா மாற முடியும். அப்படி ஒரு மாக்கியானதான் இவங்க 2 பேரும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி 1 மாசம் கழிச்சு காமிக்காங்க. ஒரு மலை குண்டுக்கு நடுவுல வெள்ள குதிரையில கருப்பு கலர் அங்கி போட்டு எவனோ குதிரை சவாரி பண்ணிட்டு இருக்கான். குதிரை மண்டை வாழுன்னு எல்லா இடத்துலயும் தங்கத்தால கட்டிருக்காங்க. அந்த மலை குண்டுக்கு நடுவுல நரி பூதமா இருக்கிற பொண்ணு யாருக்கிட்ட இருந்தோ தப்பிச்சோட பின்னாடி 3 பேரு குதிரையில அவளை துரத்திக்கிட்டு வராங்க. அப்ப டாப் கீரை போட்டு வீலி அடிச்சுக்கிட்டே அங்க வந்து நிக்க நம்ம தங்க குதிரையா எதிர்த்து வந்த அந்த 3 குதிரைக்காரங்களையும் கண்டங்கனமா வெட்டி போட்டுருக்கான். அந்த குதிரை மட்டும் இல்ல, அதை ஓட்டுற இவனோட மூஞ்சிலையும் பாதி இது தங்க முகமொழியால மூடப்பட்டிருக்கு. அந்த 3 பேரையும் கொண்டுட்டு அப்பாவே கீழே கிடந்த அந்த பொண்ணை காப்பாத்திட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அவங்க போன அடுத்த செகண்ட் செத்தவங்க உடம்பு எல்லாமே பாம்புகளா மாதிரி அங்கிருந்து செதறி போயிருது. அன்னைக்கு நேற்று இவங்க அந்த மலைக்குண்டுல ஒரு இடத்துல நெருப்ப பொருத்தி ஆழ்த்த போட காப்பாற்றப்பட்ட நம்ம நரி பூதமோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் ஊரை காப்பாத்தினால நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பணிவிட பண்ணி கூடவே இருப்பேன் அப்படிங்க. நல்ல வீணை வீணைய வாசிச்சு பாட்டு பாடி அவனை மயக்கலான்னு பாக்கா அப்ப ஒரு சொட்டு தண்ணி அங்குள்ள செடியில விழவும் அது அப்படியே ஐஸா உரையுது. அந்த ஐஸ் அப்படியே தவழ்ந்து வந்து இவளை பிடிக்க பார்க்க பறந்து போய் அந்த கருப்பு அஞ்சாம் பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறா. சடார் நம்ம வாழை உருவ இந்த ஐஸ் எல்லாம் வந்த மணிக்கே காணாம போயிருது. அப்ப பின்னாடி ஒளிஞ்சிருந்த நம்ம போதும் சென்ட்ரலே உங்க உடம்பு ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைய கவசத்துக்குள்ள விட பாக்கா உடனே தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு மேல இருக்கிற ஒரு பாறாங்கல்ல போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடறான். அத்த ராத்திரி ஆயிடுது. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்க அவன் இதயத்தை எப்படியாவது எடுத்து சாப்பிடணும்னு நினைச்ச இந்த பூதம் அவ சக்தியால அங்க ஓடிட்டு இருந்த ஒரு தேவை கண்ட்ரோல் பண்ணி அவன் கவசத்துக்குள்ள கலவரம் பண்ண அனுப்பி விட்டுருக்கா. அது உள்ள போய் கடிக்கவும் விஷம் ஏறி மேல இருந்து பொண்ணு இவன் மயங்கி விழுந்துறான். அப்ப அவங்க எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புக்குள்ள இருந்து நெருப்பு பறவையான பீனிக்ஸ் மாதிரி சடாரி வெளியே பறந்து மனுஷ ரூபத்துல வந்து நிச்சா நம்ம பறவை போதும். நீ ஆசை காமிச்சு அதுக்கு விழாம உன்னோட பொடியில இருந்தே தப்புன ஒரு ஆம்பளை இன்னைக்குதான் நான் பாக்கேன். இவன் இதயத்தை நல்லா சூப்பு போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட கவசத்தை பிச்சு எரிஞ்சா உள்ள ஏறின தேலு உண்டியல் பக்கத்துல நின்னுட்டு இருக்கு. அட பாய் மக்கா, இது ஆம்பளையோட பொம்பளைன்னு 2 பேரும் சாக்காயிடுறாங்க. தேல் குட்டி மயக்கத்துல கிடந்தாலும் அந்த பொண்ணு ஹுவாஷின் அப்படின்னு எவனோ ஒருத்தன் பேரை சொல்றான். அதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்காங்க ஒயிட் சிட்டின்னு ஒரு நகரம் இருக்கு. அதோட பார்டர்ல இந்த தங்க முகமடி பொண்ணு அந்த நரி பூதத்தை கூப்பிட்டு குதிரையில வந்து நிக்க. அவ பூதங்கிறது இன்னும் இவளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு அப்பாவி பொண்ணுதான் காப்பாத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு அந்த ஊருக்குள்ள அவளை கூட்டு போறா. அந்த ஊரை காமிக்காங்க. எப்பவுமே பரபரப்பரன்னு இருக்கிற ஒரு சின்ன வியாபாரம் நகரம். அந்த மார்க்கெட்ல ஒருத்தன் உட்காந்து சின்ன பையெல்லாம் கூப்பிட்டு பேய் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். பேய் பூதத்தெல்லாம் சாதாரணமா நினைச்சாங்களே, உங்களுக்கு எப்பாவது பேய்னால பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க, ஏன்னா நான் பேய் பூதத்தை பிடிக்கிறேன் அப்படின்னு பில்ட போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரே புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல பூனையை தூக்கி போட்டு பயங்கட்டிட்டு அங்க அவன் விற்பனைக்கு வச்சிருந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாங்க. திடீர்னு அவன் பாக்கெட்ல வச்சிருந்த பூதத்தை கண்டுபிடிக்கிற பாட்டிலே மினுங்க ஆரம்பிச்சு. என்னடா இது இவ்வளவு வருஷமா மினுங்காது இப்ப மினுங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கவனிக்கான் அந்த வெள்ள குதிரையில நம்ம தங்க முகமடி போட்ட பொண்ணு அவ காப்பாத்தின பொண்ணோட உள்ள போய்கிட்டு இருக்கா. இது இங்க நடந்துட்டு இருக்க அந்த ஊரோட அரண்மனையிலயோ ஜெனரல் ஹோங்கிற ஒருத்தன் கண்ணு கட்டிட்டு வில்லு அம்பு போல நின்னுகிட்டு இருக்க. அவனை சுத்தி உள்ள சில்லட்டையெல்லாம் மண்பானைக்குள்ள காசை போட்டு குலுக்கி அதை அப்படியே ஆகாயத்துல தூக்கி வீச கண்ணை மூடி இருந்த நம்ம ஜெனரல் கரெக்டா அம்பு விட்டு அந்த காசை மட்டும் குத்தி துண்ட தூக்கிடுறான். உடனே அலப்பற கிளப்புறோம் அப்படின்னு எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கெட்ட சைடுல போய் உட்கார்ந்த தலைவர் ஒரு பானை சரக்கை கொண்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்க கையில வாங்குறாரு. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வந்து தலைவரே உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அந்த தங்க வாழை இவன் கையில கொடுக்கான். இவன் முகமே மாறுது. சட்டனி பழைய நினைவுகள்லாம் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வருது. அதுல ஒரு பனி பிரதேசத்துல இவன் ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரியும் திடீர்னு ஒரு கரடியை இவன் இந்த கத்தியால குத்துற மாதிரி ஞாபகம் வருது. குடிக்க வாங்க சரக்கு பானையை அப்படியே மண்டை மேல ஊத்தி குளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். கூட வர்ற இன்னொரு பெரியவரு இல்ல வந்திருக்கிறது யாருன்னு தெரியும்ல, கூணுல இந்த கிளவி மாதிரி குளிஞ்ச தலை நிமிராம நடக்கும் சரியா, யாருமே கண்ணை நிமித்தி அவங்க முகத்தை கூட பாத்துறாங்க அப்படின்னு பயங்கரமா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காரு. அரண்மனைக்குள்ள வரவமே சட்டனி எல்லாம் மண்டி போட்டு நீங்க இங்க வந்திருக்கிறது எங்களுக்கு பெருமை இளவரசி அப்படிங்க. அப்பதான் நமக்கு புரியுது இந்த தங்க மாவடி போட்டு சுத்திட்டு இருக்கவே இந்த நாட்டோட இளவரசி. அங்க மண்டி போட்டு இருக்கிற நம்ம ஜெனரல் ஹோசினை பார்த்து என்ன தளபதியாரே இங்க ஃபுல்லா மிதப்புல இருக்கீங்க போல இருக்க, கடைசியா நம்ம அரண்மனையில மீட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்க அவனுக்கு பதில் சொல்ல தெரியல, வாய் குழந்தை. அதை பார்த்த இளவரசியோ அவ காப்பாத்தி வந்த பூத பண்ண ஜெனரலுக்கு கொஞ்சம் போதை இறக்கி அப்படின்னு சொல்லவுமே ஒரு தேநீர் கோப்பையை கொண்டு வந்து நடு வீட்டுல அவனை குளிப்பாட்டி விடுறா. அப்ப அவன் முன்னாடி வந்து உட்கார இளவரசி இதோட 8 வருஷம் 7 மாசம்
நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லவுமே சரி ரைட்டு எல்லாம் கிளம்புங்க, இன்னைக்கு நைட்டு விருந்துக்கு ரெடி ஆயிவாங்க, நம்ம ஊரை காப்பாத்துற வீரர்களுக்கு நல்ல விருந்து கொடுக்கணும் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அன்னைக்கு நைட்டு அந்த ஊர் கதவை மூடுறதுக்கு முன்னாடி பாதுகாப்புக்கு ரோந்து பணியில இந்த வீரர்கள் திரும்ப உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து இந்த பூதப்பாண்டியும் உள்ள வரான். அப்ப செக்யூரிட்டி கார்டு கரெக்டா அவனை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. உடனே இவனோ உங்களே என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க, நான் ஒரு பூதம் பிடிக்கிறவன், பூதம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மினுங்குற பாட்டில் எடுத்து காமிக்கான். எப்போ ஒரு பூதம் பக்கத்துல இருக்கோ அப்ப மட்டும்தான் இந்த பாட்டில் மினுங்கும். என்ன உங்க தளபதியிட்ட பேச விட்டீங்கன்னா இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல 4 வீரர்கள் 4 ஈட்டுல இவனை அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. இது அந்த பறவை ரூபத்துல இந்த பூதம் மேல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் அரண்மனைக்குள்ளேயோ விருந்து தடபுடல நடந்துகிட்டு இருக்க. அப்போ நம்ம இளவரசி காப்பாத்தி கொண்டு வந்த அந்த பூத பொண்ணு நல்லா டான்ஸ் ஆட விட்டுறாங்க. அப்போ யாரும் கவனிக்காத நேரத்துல அவ உடம்புக்குள்ள ஏகப்பட்ட நிறைய ஆவிகளை ஏவி விட்டு நம்ம ஜெனரலோட உடம்புக்குள்ள பூத வச்சிடறான். காம வளைஞ்சு அவன் கண்ணு வழியா அந்த ஆவி எல்லாம் உள்ள போயிருது. டான்ஸ் ஆடுறவ நேரா வந்து நம்ம ஜெனரல் மடியில உட்கார இவன் அவ கழுத்துல பாயசம் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்த இளவரசி கடுப்புல இருந்துச்சு, என்ன தைரியம் அப்படின்னு கத்த. அப்பதான் இவனுக்கு சுயநினைவு வருது. ஊர் எல்லாமே அடங்கிட்டு அப்ப அந்த பறவை பூத பொண்ணு மட்டும் ஒரு வீட்டு மாடியில உட்காந்து ஊர்ல எவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம பூதப்பாண்டி போர்வையை போத்திட்டு தூங்க போவ அவனை இவ ஒரு புன்னகையோட ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. சரி அவன் போய் பேசணும்னு சொல்லிட்டு மாடிப்படி இறங்கி வரா. ஆனா அங்க தண்ணி போட்டுட்டு இருந்த 2 பேரு இவ பார்க்கவுமே அழகா மயங்கி அவட்ட போய் தப்பா நடந்துக்க பாக்காங்க. வேலையில போற வந்த நேரத்தை வேட்டிக்குள்ள விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்து உள்ள வந்து காப்பாத்துறான் நம்ம பூதப்பாண்டி. ஆனா அந்த முரடனுங்களோ இவனை மிதிச்சு பறக்க விட்டுருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த குண்டை மறுபடியும் இந்த பொண்ணுகிட்ட வந்து என்னமா கண்ணு வாரியா போவோம் அப்படின்னு சொல்ல சலுப்புன்னு ஒரு சத்தம் இங்க இருக்கு. பார்த்தா இவன் இதையா அவ கையில இவன் அப்படியே மலர்ந்து பீசாடுறான். அதை பார்த்து நம்ம பூதப்பாண்டி மறந்து போயிடுறான். பூதம் அப்படின்னு சொல்லவும் இவ வீல்னு கத்திட்டு அங்க இருந்து காணாம போயிடுறா. பயத்துல கண்ணை மூடினவன் முழிச்சு பார்த்தா ஒரு இறகு மட்டும் மேல இருந்து விழுது. அன்னைக்கு சாயங்காலம் ஊருக்கு வெளியே இருக்கிற கடல் பக்கமா நம்ம இளவரசியும் தளபதி ஹுவாசினும் பேசிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இவன் ராஜ காவலாளியா இருந்த டைம்ல வச்சிருந்த கத்திய அவன் கையில கொடுக்குறா. இதை நான் கரடியோட வயிற்றுலயே தொலைச்சேன்னு நினைச்சேன் அப்படின்னு இவன் சொல்லவுமே நமக்கு அந்த பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல இளவரசியோட பர்சனல் பாடி கார்டு இருந்த நம்ம தளபதி இந்த இளவரசி என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்காங்க. ஆனா தளபதியாரோ நீங்க தப்பான எண்ணத்தை வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லவுமே கோவப்பட்டு நம்ம இளவரசி குதிரையில ஏறி அந்த இடத்தை விட்டு கிளம்பி காட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க ஒரு கரடி உங்களை அட்டாக் பண்ண வந்தது. அதை பார்த்த இவன் ஓடி போய் காப்பாத்துறதுக்குள்ள அந்த இளவரசி மூஞ்சில ஒரு அடி அடிச்சு மூஞ்சில கோலப்பட்டு விட்டு ஆனா எப்படியோ இவன் அது கூட மல்லு கட்டி சண்டை போட்டு வயிற்றுல கத்தி அரைக்கி அதை கொண்டு விட்டான். அங்க மயங்கி கிடந்த இளவரசிய மடியில ஏந்தி இவன் அழுத சீன்ல ஞாபகம் வர உங்க உலகம் வேற ஏன் உலகம் வேற நான் தனியாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை இளவரசிட்டே மறுபடியும் கொடுத்து இங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்கன்றதான். மனசுடைஞ்சு போன இளவரசி குதிரை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறா. இது எல்லாத்தையுமே மலையில இருந்து ஒரு டைம் ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே அவன் குதிரை எடுத்துட்டு எங்கிட்ட கிளம்புறான். இவன் யாருன்னு பார்த்தனா எதிரி நாட்டு ஒற்றன். அந்த நாட்டை காட்டுறாங்க. காளைகர்கள் எப்படி வாழ்றாங்களோ அந்த மாதிரி இவங்க ஒரு ஊழகர்கள், அதாவது உல்ஃப் ட்ரைபு. ஓனாய வழிபடுற இந்த ஊழப்பயில எல்லாமே பார்க்க பயங்கரமா இருக்காங்க. அந்த நாட்டு மன்னனோட கூடாரத்துக்குள்ள ஒரு மொட்டை மாதே சொல்றேன் நெருப்புல வச்ச மண்டவோட கையால நுறுக்கி ஒரு பானத்துல போட்டு குடிச்சு இறைவா எனக்கு அந்த சக்தியை கொடு அப்படின்னு ஏதோ ஒரு பாஷையில சாத்தானை வேண்டிக்கிட்டு இருக்கான். இந்த ஒற்றன் அங்க வந்து அந்த முகமூடி போட்ட பொண்ணு இந்த ஒயிட் சிட்டில தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறான். அதை கேட்ட ராணி கடுப்புல அவங்க கையில வச்சிருந்த சரக்கு கோப்பையை தூக்கி வீச மொட்டை மாதேச அங்க வாரான். இதுக்கு மேல பொறுக்க முடியாது, நம்ம படைகளெல்லாம் ஒண்ணு சேருங்க, அந்த ஒயிட் சிட்டி மேல போருக்கு கிளம்புவோம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஆனா இங்க நம்ம இளவரசியோ குதிரையில வந்த ஒரு மலை உச்சியில போய் நின்னுட்டு கீழே உள்ள கடலுக்குள்ள குதிச்சிடுறாங்க. கடைசி மூச்சு போற அந்த தருணத்துல தண்ணிக்குள்ள வந்த மாய பொண்ணு ஒருத்தி இவளை காப்பாத்தி மேல கொண்டு போயிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த ஊர்ல இருக்கிற பூதப்பாண்டிய காமிக்காங்க. ஒரு கிண்ணத்துல கஞ்சி குடிச்சுக்கிட்டு அவனோட பூத புத்தகத்தை படிக்க போனா அப்ப வாய்க்குள்ள ஏதோ சிக்குது. என்னன்னு பார்த்தா அட்டைப்பூச்சி. அடச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை துப்பவுமே அங்க அந்த பறவை பூத பொண்ணு பறந்து வரா. நல்ல சுவையான பூச்சி அப்படி வேஸ்ட் பண்றேப்பா அப்படின்னு இவ வந்து நிக்கவுமே அவளை பார்த்தோன்னே மிரண்டு போனவன் ஒரு இரும்பு கிண்ணத்தை எடுத்து அவன் நெஞ்ச மறைச்சுக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, இதயத்தை புடிங்கிற கூடாதுன்னு. ஆனா அப்பதான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கவனிக்கான். இவன் வச்சிருக்கிற அந்த பூதத்தை கண்டுபிடிக்கிற பாட்டில் இப்ப மினுங்க மாட்டேங்குது. அப்பதான் எனக்கு புரியுது இந்த மாதிரி பேர் போவாத சின்ன பூதங்களுக்கு எல்லாம் இந்த பாட்டில் மினுங்காதுன்னு. அப்ப நீ எல்லாம் ரொம்ப டம்மி பூதம் போல இருக்க அப்படின்னு இவன் சொல்லுமே கடுப்பானவ சட்டுன்னு அவ கையை விரிச்சு பறவை ரெக்கைய மாத்தி காமிக்கா. அதை பார்த்து இவன் பயந்து போயிட இவ ஒரு குருவியா மாதிரி அவன் அங்கிங்க கொத்தி விளையாடுறா. அன்னைக்கு நேற்று இளவரசியோட ரூம் காமிக்காங்க. மயக்கத்துல இந்த இளவரசி முழிச்சு பார்க்கவும் பக்கத்துல அவ காப்பாத்தின பொண்ணு கிடக்கிறத பார்க்க சடார்னு வாழ இழுத்து அவ கழுத்துல வைக்க நீ பூதம் தானே அப்படின்னு கேட்க ஆமா நான் பூதம் தான், என்ன உன்னால கொல்ல முடியாது அப்படிங்க. எதுக்காக என்ன காப்பாத்தின இளவரசி கேட்டா எப்ப வேணாலும் இவளை திரும்ப அந்த ஐஸுக்குள்ள அடைக்க முடியும். ஆனா நம்ம இளவரசியோட இதயம் ஒரு சூடான இதயம். அவ பக்கத்துல ஐஸே உருகிறது. அதனால நீ எப்பவுமே என் கூட இருந்தா என்னைக்குமே நான் அந்த ஐஸ்ல மறுபடியும் மாட்ட மாட்டேன். அதனால நீ எனக்கு முக்கியங்க. அதே அத்த ராத்திரில நம்ம கமண்டர் தளபதி யாரோ ஊர் மதுச்சோடுல உட்காந்து எனத்தையோ யோசிச்சுட்டு இருக்கான். அங்க வந்த பூதப்பாண்டி அந்த மினுங்கிற பாட்டில காமிச்சு உங்க ஊருக்குள்ள ஒரு பூதம் இருக்கு. முத இந்த பாட்டில் மினுங்கிறப்போ நம்ம ஊருக்குள்ள வந்தது யாருன்னு பார்த்தேன். தங்க முகமூடி போட்டுக்கிட்டு குதிரையில ஒரு பொண்ணு வந்தா. அவதான் அந்த பூதமா இருக்கணும் அப்படின்னு இவன் சொல்ல வெறியான நம்ம ஹீரோ என்ன தைரியம் இளவரசியை பார்த்து அப்படி சொல்லிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே மலத்தை அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதே நேரத்துல இளவரசியோட ரூம்ல இந்த நரி பூதமோ நீங்க ஹுவாசின உயிருக்கு உயிரா காதலிக்கீங்க. ஆனா அவன் ஏன் தெரியுமா உங்களை நிராகரிக்கான்? ஏன்னா ஆம்பளைங்களுக்கு பொண்ணோட அழகுதான் முக்கியம். நீங்க வேணா முன்னாடி அவன் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க முன்ன மாதிரி
மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்ட இளவரசி, நீ ஒரு பூதம் தானே, என்ன பழைய மாதிரி மாத்த முடியுமா அப்படின்னு கேட்க, பூதங்கள் நாங்கள் எங்களுக்கு மேல பெயிண்ட் அடிச்ச தோலை போட்டு ஊரை ஏமாத்துவோம். நாங்க யார மாதிரி மாறணும், எப்படி மாறணும் நினைச்சாலும் மாற முடியும். நீ வெறும் மனுஷிதான், ஆனா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஒரு நைட்டு நீ ஏன் உடம்புக்குள்ள வந்து பாரு, அதுக்கப்புறம் அவன் உன்னை எப்படி லவ் பண்றான்னு அப்படின்னு ஒரு விவகாரமான ஐடியா கொடுக்க, நம்ம இளவரசி ஒரு வித்தியாசமான திரவத்தை குடிக்க கொடுக்க, அதை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி குளிக்க, அந்த பூதக்காரி அவன் மேல போட்டிருந்த மனுஷத்தோட அப்படியே பிரிச்சு எடுக்கிறா. அவளோட தலை கூந்தல் எல்லாமே அந்த 9 நரி வாழ்வது மாதிரி அப்படியே பெருசாகி நம்ம இளவரசியை பிடிச்சு அப்படியே இழுக்க, அங்க நடந்த அந்த சாம பூஜை சடங்குல இவங்க ரெண்டு பேர் ஆன்மாவும் கூடு விட்டு கூடு வாங்கி உடல் மாறிடுறாங்க. இப்ப அந்த பூதத்தோட உடம்புல நம்ம இளவரசி இருக்கா, இளவரசி உடம்புல அந்த பூதம் 12 மணி நேரத்துக்குள்ள நீங்க திரும்ப வரணும், அப்படி வரலனா உன்னுடைய தோல் லட்சம் துண்டுகளா சிதறி காணாம காத்துல கரைஞ்சிரும் அப்படிங்க. இங்க நம்ம தளபதியாரோ அவர் ரூம்ல படுத்துட்டு இருக்க, அந்த பூத பொண்ணே அவன் ரூமுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கா. அடிக்கிற காத்துல அவ கூந்தலே நம்ம தளபதி மூஞ்சில உரசுது. உடனே அவன் கண்ணுக்குள்ள போன அந்த நிறைய ஆவிகளா இவன் மனசுக்குள்ள காமத்தை துண்ட இவன் எடுப்பு பிடிச்சிடறான். இப்ப என் ஸ்டைல உனக்கு காட்டுறேன்னு தண்ணிக்குள்ள கூட்டு போயிட்டு பிடியா பிடியோன்னு பிடிச்சிடறான். அடுத்த நாளே இந்த ஊழகையர்களோ அவங்க படைய திரட்டிக்கிட்டு ஒயிட் சிட்டியை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அது எதுவுமே தெரியாம ஊருக்குள்ள இருக்கிற நம்ம பூதப்பாண்டி அந்த பறவை பூதத்தை பறவை மாதிரி மாற்றி உட்கார வச்சு அவளை புக்ல வரைஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஆத்தங்கரையில படுத்த இளவரசியோ விடியறதுக்குள்ளேயும் திரும்ப அரண்மனைக்கு வந்துடுறாங்க. 12 மணி நேரத்துக்குள்ள வந்தனால கூடு விட்டு கூடு வாங்கி மறுபடியும் அவங்க உடம்புக்குள்ள போயிடுறாங்க. நான் சொல்லல தளபதி உங்க காதலான இருந்தாலும் அவனுக்கு அழகுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லாமே, என்னோட உடம்ப நீங்க காலம் பூரா வச்சுக்கலாம், ஆனா அதுக்கு நீங்க ஒரு விஷயம் எனக்கு தரணும். உங்களோட இதயத்தை நீங்க எனக்கு தந்தீங்கன்னா என்னோட உடம்ப நான் உங்களுக்கு தருங்க. நம்ம இளவரசி என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கும் போது அப்ப இளவரசியோட அப்பாவான மன்னன் அனுப்பி விட்டு ராஜ குருக்கள் அங்க வந்து வச்சாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம பூதப்பாண்டி அந்த பறவை பூதமா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் நம்ம பூதப்பாண்டி சொல்றான், அவன் பரம்பரையாவே பூதம் பிடிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவனா, இவங்களோட ரத்தத்தால மட்டும்தான் பூதத்தை கொல்ல முடியும். என்னடா கதை விடுற அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலானே இவன் கையில ஒரு ஊசியால குத்தி வெளியே வந்த ஒரு போட்டு ரத்தத்தை இவ கையில வச்சோடனே அந்த ரத்தம் பட்ட இடம் தீ பிடிச்ச மாதிரி கருகி எரிய ஆரம்பிக்கும். உடனே ஓடி வந்து அவன் அதை அணைச்சிருக்கான். அந்த பக்கம் இளவரசியோட அறையை காமிக்காங்க. உள்ள வந்த ராஜகுருவோட தலைவர் ஒரு ஓலைச்சோடு எடுத்து வாசிக்கான். அதுல என்னடானா நம்ம இளவரசிக்கும் பக்கத்துல இருக்கிற டியாங்லாங் நாட்டை சேர்ந்த இளவரசனுக்கும் கல்யாணம் பண்றத அக்ரிமெண்ட் போட்டாங்களாம். இந்த ரெண்டு நாடும் அந்த திருமணத்துக்கு பிறகு நட்பு நாடா இருக்கும் அப்படிங்கிறது அக்ரிமெண்ட்ல இருக்கு. தயவு செஞ்சு நீங்க டியாங்லாங் நாட்டுக்கு போய் அந்த திருமணத்தை பண்ணிருங்க, அப்படி நீங்க போகலன்னா ஒரு பெரிய போரே விழிச்சிடும் அப்படிங்காங்க. ஆனா இளவரசியோ, நான் இந்த கல்யாணம் பண்ண போறதில்ல, நான் ஏற்கனவே தளபதி ஹோசனோட பொண்டாட்டி அப்படிங்க. அதை கேட்ட ராஜ செக்யூரிட்டி எல்லாம் தளபதியை போடுறதுக்கு வாழ உதவுறாங்க. ஆனா இளவரசியோ ஓடி வந்து அவங்களை தடுத்துறாங்க. அப்போ ஒரு ஒற்றை ஓடி வந்து அந்த ஊழகர்களோட பட 15 கிலோமீட்டர் தூரத்துல வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்க. நைட் ஆகுது. காலகேயர்கள் பட நம்ம ஒயிட் செட்டி கோட்டைச்சோருக்கு வெளியே வந்து ஹால்ட்ட போட்டு நிக்காங்க. போர் முழுசா அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம தளபதியோ அவனோட போர் உடைய போட்டு வெளியே கிளம்புறான். இந்த நகரத்தை எந்த நேரமும் அடிச்சு துவம்சமாக்குறதுக்காக 1,00,000 ஊழகர்கள் வெளியே நிக்காங்க. அப்ப வெளியே வந்த நம்ம தளபதியோ, சத்தம் போடாம இருங்கடே, டிராவல் பண்ணி வந்த எங்க இளவரசி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்ல, என்ன நக்கல் பண்றியா, எங்க இளவரசனை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு வராம டிம்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவளை உடனே வெளியே அனுப்புனே நம்ம மொட்டை மாதேசி சொல்றான். ஆனா நம்ம தளபதியோ கெத்தா, அதான் நான் வந்திருக்கோம்ல, என்ன எதிர்த்து சண்டை போட ஒருத்தன் அனுப்ப போறீங்களா இல்ல 1,00,000 பேர் வாரீங்களா அப்படின்னு டைலாக் விடவுமே அவங்க கூட்டத்துல இருந்து ரோசமுள்ள ஒரு பெரிய வீரன் ஒருத்தன் முரட்டு கத்திய தூக்கிட்டு வரான். அவன் கத்தியால குதிரையிலே அடிச்சு பறக்க விடுறான். வேலைக்கு வச்சிருந்த கட்டையெல்லாம் அசால்ட்டா தூக்கி நம்ம தளபதி மேல வீசிக்கிட்டு இருக்க, வெயிட்டு கட்ட நம்ம தளபதியோ அந்த முரட்டு கத்தி கொண்டு வந்தவன குத்தி கொண்டுதான். வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமுறா கேட்க, அதை பார்த்த மொட்டை மாதேசி, ராணி இவன் மேல நம்ம ஓனாய் அடிமைகளை ஏறி விட வேண்டியதான், அதுகள் இவனை துண்டு துண்டா பிச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனும் ஓனாயும் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு 4 வேற செயின்ல கட்டி இழுத்துட்டு வராங்க. அவங்க மேல மண்ணெண்ணெயை ஊத்தி விட்டு நம்ம தளபதி மேல ஏறி விட்டுருவாங்க. தூரத்துல இருந்து இவங்க நெருப்பு அம்ப விட்டு அவங்கள எரிய வைக்காங்க. 4 வேற ஒத்தையால சமாளிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அப்ப சடான்னு அங்க வந்த நம்ம தளபதியோட அசிஸ்டன்ட் ஒரு இரும்பு குண்டை தூக்கி வீசி 2 ஓனாய் பயில காலி பண்ணிடுறான். எப்படியோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த 4 ஓனாய் பயிலையும் கொண்டுருந்தாங்க. ஆனா அவங்க எதிர்பாராத நேரத்துல ஊழகையர்கள் படை லட்சக்கணக்கான நெருப்பு அம்புகளை இவங்களை நோக்கி ஏவிடுறாங்க. அதை பார்த்து தளபதி அசிஸ்டன்ட் தளபதியை காப்பாத்துறதுக்காக அவர் முன்னாடி இவன் வந்து நின்று தன்னோட உயிரை விட்டுறான். அதை பார்த்து வெறியான தளபதி கொலவெறியோட முன்னாடி வர இவர் தோள்பட்டிலும் ஒரு அம்பு பாயுது. ஒழுங்கு மரியாதையா உங்க ஊரு கதவை தொடர்ந்து உங்க இளவரசியை எங்கிட்ட அனுப்பி விட்டுரு, இல்லன்னா உன்னை இங்கே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல, கோட்டச்சோறு மேல ஏறி வந்து நின்ன இளவரசியோ, நிறுத்துங்களே, உங்களுக்கு நான் தானே வேணும், இன்னும் 3 நாள்ல நானே உங்க ஊருக்கு வரேன், ஆனா என் தளபதியை உயிரோட விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, ஊழியர்கள் ராணியோ, இப்போ நாங்க போறோம், ஆனா 3 நாள்ல நீ வரலனா திரும்ப வந்து இந்த ஊரையே கொளுத்தி தர மட்டுமாக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. இளவரசி திரும்பி அவங்க அரண்மனைக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அங்க அந்த பூதம் உட்கார்ந்துட்டு வீணை வாசிச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியோ அவன் மேல இருந்த அந்த ஐசாபம் அவளை கண்டுபிடிச்சாங்க, வந்து அவளை உரைய வச்சுட்டு கரெக்டா நம்ம இளவரசி வரவும் என்ன காப்பாத்து அப்படின்னு நவள முடியாம கத்திக்கிட்டு இருக்க, இளவரசி ஓடி வந்து அவளை கட்டி அணைக்கவும் அந்த ஐஸ் எல்லாம் ஒழுங்கிருது. இங்க வெளியே ஒருத்தர் உனக்காக அவன் உயிரை கொடுக்க தயாரா இருக்கான், அவனை விட்டுட்டு உன்னால எப்படி போக முடியுது அப்படின்னு கேட்கவுமே இளவரசியோ, எனக்கு அது வழி இல்லங்க, ஆனா நம்ம பூதப்புல உனக்கு வழி இருக்கு, உன்னோட இதயத்தை எனக்கு கொடுத்து நீ சாகாவரம் இல்லாத பூதமா மாறிடு அப்படிங்க. உன் இதயத்தை நீ எனக்கு கொடுத்தா நான் உன் இடத்துல இளவரசியா போய் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன், நீ உன்
காதலன் கூட நினைச்ச வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா உனக்கு இதயத்தை கொடுத்துட்டு நான் இதயம் இல்லாம போயிட்டா என்ன பண்ண அப்படின்னு கேட்டனா, நீ பூதமா மாறினப்புறம் உன்னோட இந்த மனுஷத்தோட பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி நீ மத்த மனுஷங்களோட இதயத்தை திங்கிறது தான். அது மட்டும் இல்லாம நீ பூதமா மாறிட்டனா எப்ப வேணாலும் திரும்ப உன்னை அந்த ஐஸ்ல அடைச்சு வைக்க முடியும். 500 வருஷமா நான் பட்ட அந்த வழி வேதனையும் நீ அனுபவிக்க வேண்டி வரும் அப்படின்னு சொன்னாலுமே இருந்தாலும் என் காதலன் கூட வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு இளவரசி அதுக்கு தயாராகிறா. அன்னைக்கு நைட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ள இறங்குறாங்க, சாம பூஜை நடத்துறாங்க, உடம்புகள் மாறுது. காலையில சூரியன் விடியுது. இப்போ பூதம் பெர்மனண்டா இளவரசி உடம்புக்குள்ள வந்துட்டா ரூம திறந்துட்டு வெளியே வந்து ஃப்ரெஷ்ஷான காத்தையும் பூத்து குழுங்குற பூவோட மனத்தையும் இவளால உணர முடியுது. மனுஷியா மாறின சந்தோஷத்துல மணப்பெண் மாதிரி வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த டியாங்லாங் அதாவது ஊழகர்கள் நாட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. இங்க அந்த பூத உடம்புக்குள்ள பூந்த நம்ம இளவரசியோ தோள்பட்டையில அம்பு வாங்கி படுத்து கிடக்கிற நம்ம ஹீரோவை பார்க்க வரா. உங்களை பாத்துக்க சொல்லி இளவரசியை அனுப்பிட்டு அவங்க ஊழகர்கள் நாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீங்க அவங்களை எப்படி காதலிச்சீங்களோ அதே மாதிரி என்ன காதலிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அப்படிங்க. அங்க நம்ம நாட்டு ராஜ காவலாளிகள் படை இளவரசிய தங்க ரதத்துல ஊழகர்கள் நாட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்க, இங்க பூத உடம்புல இருக்கிற உண்மையான இளவரசியோ தளபதி கூட ஜங்காஞ்சங்கா பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னதான் மேட்ரு ஓடினாலும் நம்ம தளபதி ஏதோ பித்து பிடிச்ச மாணிக்கவே இருக்கான். இங்க இளவரசி உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம பூதத்தை இளவரசி நினைச்சு இவங்க ஊழகர்கள் நாட்டுக்கு கூட்டு வராங்க. உள்ள வரவுமே நம்ம நாட்டுக்காரங்க எல்லாருக்குமே வெல்கம் ட்ரிங்க் ஒண்ணு கொடுக்காங்க. பாங்கு பால் நினைச்சு அவங்களும் அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்க, மேல பறவையா பறந்த இந்த பறவை பூதம் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்களோட கூடாரத்துக்குள்ள கூட்டு வருவோம். அங்க உள்ள ராணி உன்னோட மாப்பிள்ளை இங்க உட்கார்ந்து இருக்கான், பக்கத்துல போய் பாரு அப்படிங்கவுமே நம்ம பூத பொண்ணு பக்கத்துல போய் தங்க முகமுடி போட்டு இருக்கிற அந்த மாப்பிள்ளையோட முகமுடியை கலத்தி பார்த்தா மரண சாக்கி விழுது. அங்க உட்கார்ந்து இருக்கிறதா வேற யாரும் கிடையாது. மொத சீன்ல அந்த அடிமைகள்லாம் ஒரு ரதத்தை இழுத்துட்டு வந்தாங்களே அதுக்குள்ள ஒரு இளவரசனோட இதயத்தை பிடுங்கி பீசாக்குனாலே அந்த பையதான். அப்ப அங்க வந்த மொட்டை மாதேசி பல மாதங்களுக்கு முன்னாடி இங்க இளவரசன் இதயத்தை ஒரு பூதம் திருடிட்டு அன்னிலிருந்து வாழ்வில்லா ஜடமா இவர் உட்கார்ந்துருக்காரு. உன்னை இவருக்கு கல்யாணம் பண்ணி வர்ற சூரிய கிரகணத்தப்போ உன்னோட இதயத்தை இவருக்கு மாத்தி விட்டு இவரை திரும்ப உயிரோட கொண்டு வர்றதா எங்க பிளான் அப்படின்னு அவங்க சொல்லவுமே அதை கேட்டு இவன் மனசுடைஞ்சு போயிடுறா. அட பாவிகளா, இப்பதான் இதயத்தை மாத்தி ஒரு நாள் மனுஷியா வாழ்ந்திருக்கேன், அதுக்குள்ளேயும் நான் ஆட்டையப்பட்ட இதயத்தை நீங்க ஆட்டைய போட்டீங்களான்னு சொல்லிட்டு இவ நொடுங்கி போய் உட்காந்துறான். இங்க இளவரசி கூட வந்த ராஜ காவலாளி படைகளோ பாங்கப்பால் குடிச்ச எல்லாவனும் வாயில ரத்தம் வழியா மறந்துடுறான். பார்த்தா இவங்களுக்கு கொடுத்தது விஷம். மனுஷியா வாழலாங்கிற ஒரு கனவோட வந்த இவ இப்ப வசமா ஊழகர்கள் பயத்தை மாட்டிக்கிட்டு சாவை எதிர்நோக்கி உட்கார்ந்துருக்கா. அடுத்த நாள் சூரிய கிரகணம் நடக்க போது இளவரசருக்கு இவரோட இதயத்தை மாத்துறதுக்கான அந்த சடங்கு நடத்துறதுக்கு ஊழகர்கள் காலங்காலமா வழிபடுற அகோரி மலைக்கு போறாங்க. மண்டோடு எலும்பு கூடு எல்லாம் வச்சு டேபிள் பண்ணிருக்கிற அந்த இடத்துல நம்ம இளவரசியை கட்டி போட்டுறாங்க. இங்க உண்மையான இளவரசியோ பூத உடம்புக்குள்ள பூந்துட்டு மனுஷ இதயத்தை சாப்பிடாம மண்டையெல்லாம் நிறைக்க ஆரம்பிச்சிருது. மனுஷ இதயத்தை சாப்பிடணும்னு உள்ள தோண அவ அப்படியே ஊருக்குள்ள அத்தை ராத்திரில கிளம்பி வாரா. அப்ப பார்த்து நம்ம பூத பாண்டி அவன் பொருள் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்கே கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப அந்த பூத பாட்டி முன்னவுமே ஆட்டி நரிபூதம் பக்கத்துல வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவ வந்துகிட்டு இருக்கா. ஒரு இதயம் கடைசின்னு சொல்லிட்டு இவன் நெஞ்சுக்குள்ள வெள்ள பாக்குது. ஆனா இவன் ரத்தம் படவும் கையெல்லாம் தீஞ்சிர அங்க இருந்து ஓடி போயிடுற நம்ம இளவரசி. பூத பாண்டியோ கடுப்பாயி அவன் இடத்துல உட்காந்துருக்க. அங்க வந்து பரவ போதும் இல்ல உன்னை எங்கெல்லாம் தெரிறது, நீ செத்துக்கிட்டு போயிட்டு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வரா. இவன் நெஞ்சில பதிஞ்சிருக்கிற நகத்தடத்தை பார்த்து அரண்டு போயிடுறா. உன்னோட ஃப்ரெண்டான அந்த நரிபூதம் என்ன திங்க பார்த்துச்சு தெரியுமா அப்படின்னு இவன் சொல்ல, அது என் ஃப்ரெண்டு கிடையாது, அது இளவரசி. இளவரசியும் என்னோட ஃப்ரெண்டும் அவங்க உடம்ப மாத்திக்கிட்டாங்க. அதே மாதிரி இளவரசிக்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்த அந்த திருமணமே ஒரு பொறி. மனுஷியா மாறின நினைச்சு இளவரசி உடம்புக்குள்ள போன என் ஃப்ரெண்டு இப்ப அந்த ஊழப்பைய ஊழகர்கள்ட்ட வசமா மாட்டிக்கிட்டா. எப்படியாவது என் ஃப்ரெண்டை காப்பாத்தணுமே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க. அங்க நம்ம தளபதியோ வாழ்க்கையை விரட்டு போய் இதுக்கு மேல வாழ்ந்து வேஸ்ட்னு அவனை கொண்டுக்கலான்னு கத்திய உருவான். அப்ப அங்க ஓடி வந்து கத்திய பிடிச்ச நம்ம பூத பாண்டி சரவணன் அவசரப்பட்டத உன்னோட காதலி இளவரசி கல்யாணம் பண்ண போல அவ உடம்புல இருக்கிறது அந்த பூதம் உன் கூட சேர்ந்து வாழ்னு அந்த பூதத்தோட உடம்புக்குள்ள இளவரசி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே அவனை குதிரையை ஏத்திக்கிட்டு அந்த பூதத்தை கண்டுபிடிக்கிற பாட்டில் எடுத்துக்கிட்டு இளவரசியை தேடி போறான். நேரா போனா ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ள தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே எனக்காக ஒரு உருவத்தை எப்படி மாத்திக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி வரான். ஆனா அவளோ இவன் மூஞ்ச காமிக்க கேவலப்பட்டு நான் உன் இளவரசி கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் ஒரு பூதம் சொல்லிட்டு அவ மூஞ்சியே காமிக்க மாட்டேக்கா. நீ எப்படி இருந்தாலும் என் கண்ணுக்கு அழகான தெரியவ, நான் என்னைக்குமே உன்னதான் காதலிக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா அவளோ இருந்துமே அவ உடம்பு மேலதானே நீ ஆசைப்பட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவ. இவனுக்கு அப்பதான் புரியுது என் கண் இருந்தனாலதானே அதால பார்த்து இன்னொருத்தி உடம்பு மேல ஆசைப்பட்டேன், அது இல்லாம போட்டுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவன் 2 கண்ணையும் கோடு போட்டு கிழிச்சிடறான். கத்தி கண்ணை வெட்டோமே அவன் கண்ணு வழியா உள்ள போன நிறைய ஆவிகள் எல்லாமே வெளியே போயிருது. ஒரு பொண்ணு தாமால ஆசைப்பட்டு மீசையே ஒதுக்கணும் கதை மாதிரி இவன் கண்ணால வேற பொண்ணு மேல ஆசைப்பட்டானு கண்ணே குண்டாக்கிட்டானு சொல்லிட்டு இதயம் இல்லாத இளவரசி அவனை கட்டி பிடிச்சு அழுகுறா. அடுத்த செகண்டே நம்ம இளவரசியும் கூப்பிட்டு ஊழகர்கள் இடத்துக்கு போறான். நம்ம ஊர்ல இருந்து இவனோட டீமையும் கூப்பிட்டு நேரா அவங்க இடத்துக்குள்ள போந்தவங்க எதிரில வர்ற ஊழப்பெல்லாம் அடிச்சு கொண்டுட்டு உள்ள போடுறாங்க. சூரிய கிரகணம் வரப்போறதுனால இவ இதயத்தை மாத்துறதுக்காக நம்ம பூதத்தை கட்டி போட்டுட்டு அந்த இளவரசியும் இங்க உட்கார வச்சிருக்காங்க. சுத்தி நின்று காஞ்சனா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க மொட்டை மாதேசோ கண்ணி பண்ணி ரத்தத்தால அந்த இளவரசரோட உடம்புல ஏதோ மந்திர சொற்களை எழுதுறான். கரெக்டா சூரிய கிரகணம் நடக்குது. இவன் கத்தி எடுத்து நம்ம பூதத்தோட நெஞ்சில குத்தி இதயத்தை வெளியே எடுக்க போறான். அப்ப அங்க பறந்து வந்த பறவை பூதமோ அந்த மந்திர கத்தியை பிடிங்கி தூக்கிட்டு போய் தூர வீசிடுறான். வர்றவ கூடயே பூத பாண்டி கொண்டு வந்து அங்க விட்டுட்டு போயிட அவனை பார்த்த மொட்டை மாதேசே அவனை கடிக்க போறான். பூத பாண்டி வாழ
வாள் எடுத்து உள்ள சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அதுல வாள் பூதப்பாண்டி மேல பட்டதுல அந்த வாள்ல அவனோட ரத்தம் பட்டுறது. அவனுக்கு உதவலான்னு நம்ம பறவை பூதம் அங்க பறந்து வரா. ஆனா வாளை வச்சு ஒரு வெட்டவும் அவ உடம்பு எரிய ஆரம்பிச்சிருது. அவ உயிர் போக ஆரம்பிச்சு. என்னை விட்டு போயிடாதவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூதப்பாண்டி அவளை பிடிச்சு அழுதுகிட்டு இருக்க அவ உடம்பு காட்டுல கரைஞ்சி அவளோட பறவை அண்ணன் வெளியே வந்து வானத்தை நோக்கி பறந்து போயிருது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம தளபதியும் அவரோட டீமும் அங்க உள்ள ஆளுகள் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம தளபதி கண்ணு போனாலும் கண்ணை மூடிக்கிட்டு அம்பு எடுத்து கரெக்டா விட்டு தூக்கிட்டு இருக்கான். முதுகுல இளவரசியை சுமந்துகிட்டே வர்றவன் இறுதியா மொட்டை மாதேஷ்க்கு எதிர வந்து நிக்கான். ஆனா மொட்டை மாதேஷ நம்ம தளபதியால அடிக்க முடியல. ஏன்னா மொட்டை எனக்கு சூப்பர் பவர் எல்லாம் வர இருக்கு. இங்க நம்ம இளவரசி வேற கொஞ்சம் கொஞ்சமா அவ உடம்பு பனியில உறைஞ்சுக்கிட்டே போகுது. கிரகண முடியறதுக்குள்ளே அவ இதயம் திரும்ப வரலனா இவ பூதமா அந்த பனிக்குள்ளே அடப்பட்டு போயிருவான். இத பார்த்த பூதப்பாண்டி அவன் நரிச்சு வச்சிருந்த நாய்வாள் உள்ள அந்த பூத பாட்டில தூக்கி மொட்டைண்ட வீசவும் அதை கேட்சி பிடிச்சு இவன் கையால நொறுக்கிறான். பார்த்தா அதுக்குள்ள இருக்கிறது மந்திர நரிவாளை. அது அவன் கையில படவுமே அவன் கைக்கு ஃபுல்லா ஐஸ் ஆமாத நம்ம தளபதி வாளை வச்சு அவன் கையை துண்டா விட்டு உடைச்சிடாரு. அப்ப திடீர்னு அந்த இடமே குழுங்குது. என்னன்னு பார்த்தா அந்த குகைக்கு மேல இருந்து லட்சக்கணக்கான பறவைகள் பறந்து உள்ள வருது. நம்ம பறவை பூதத்தோட ஆன்மா வெளியே போச்ச அது போய் ஆளை கூட்டு வந்து போல இருக்க. உள்ள வந்த அந்த பறவைகள் நின்றுட்டு இருந்த மொட்டை மாதேச சுத்தி வளைச்சு கொத்தி கொட்டுகள் கூட எலும்பு கூட ஏற மொட்டையன். நம்ம பூதப்பாண்டி ஓடி போய் அங்க ஜடமா உட்கார்ந்து இந்த இளவரசனோட தலைய துண்டா வெட்டி அந்த சடங்கு மொத்தத்துக்கு முடிச்சிடறான். இறுதியா கட்டி போடப்பட்டிருந்த நம்ம இளவரசி உடம்புல இந்த பூதத்தை அவுத்து விட்டுருந்தாங்க. அப்ப அது முன்னாடி வந்து நின்ன தளபதி நீ என்னோட இதயத்தை வேணா உனக்கு எடுத்துக்கோ, ஆனா இளவரசியோட இதயத்தை அவட்டே திரும்ப கொடுத்துறியா அப்படின்னு அதை பார்த்து உண்மையான காதல மறுபடியும் உணர்ந்த போதும் இந்த உணர்ச்சியை நான் வாழ்ந்ததுக்கு சமம் அப்படின்னு நேரா போய் அங்க உறைஞ்சு கிடந்த நம்ம இளவரசி பக்கத்துல படுத்து இவ இதயத்தை அவளுக்கு கொடுக்க அந்த இடமே பிரகாசமா மின்னுது. ஒரு செகண்ட்ல 2 பேர் உடம்பு ஒண்ணா இணைற மாதிரி இருக்கு. அதோட அந்த பூதம் தன்னோட ஊரை விட்டு இந்த இளவரசியை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் நம்ம தளபதியும் இளவரசியும் அந்த நாட்டுல இருந்து கண்காணாத இடத்துக்கு போய் சந்தோஷமா ஒண்ணா வாழ ஆரம்பிக்காங்க. இவ்வளவுதான் நடந்த எல்லாத்தையுமே நம்ம பூதப்பாண்டி அவனோட பூத புத்தகத்துல எழுதிட்டு இருக்க அங்க ஒரு சின்ன பறவை அங்கிட்டு இங்கிட்டுமா பறந்து வருது. அதை பார்த்த இவன் நம்மளால திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு வானத்துல ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரே ஒரு இறகை மட்டும் கீழே போட்டுட்டு அந்த பறவை பறந்து போயிருது. அப்ப இவனுக்கு புரிஞ்சிருது இது நம்மால தானே. அந்த இறகை அவன் புத்தகத்தோட சேர்த்து வச்சு அவனோட பூத தேடல் பயணத்துல கிளம்பி போக அதோட இந்த படம் முடியுது.